வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நமது முறைங்க மரம் பார்த்தோன்னா ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு. பார்த்தோன்னா 25 அடிக்கு மேலே 30 அடிக்கு பக்கம் இருக்குது. இது பார்த்தோன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால காயும் பறிக்க முடியறதில்ல. ரொம்ப ஹைட்டு போனதுனால பக்க பிரான்ச்சும் கம்மியாயிடுச்சு. அதனால் காப்பு ரொம்ப கம்மியாக பிடிச்சினுங்குது. அதனால் சரி இது கவாத் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு கவாத் பண்ணிட்டுங்க. இப்போ பார்த்தோன்னா அப்போ கவாத் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பக்க கிளைகள் நிறைய போட்டு காப்பும் நிறைய பிடிக்கும், காய் நிறைய விடும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளது வந்து வேர்க்கடலை போட்டுன்னு இருக்குது. வேர்க்கடலைக்கு இப்போ சொட்டு நீர் இழுக்குறேங்க. சொட்டு நீர் இழுக்கிறதுக்கு நான் வந்து பட்டர்ஃப்ளை வால்வு தான் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து கொம்பு நடலாம், இல்லைன்னா இரும்பு கம்பி தான் இரும்பு கம்பி நடலாம். என்கிட்ட இரும்பு கம்பி இல்லை. சரி, ஆல்ரெடி முறைங்க கொம்பு கவாத் பண்ணது கொம்பு இருந்துச்சு. அந்த கொம்பு பார்த்தோன்னா 4 அடிக்கு ஒரு கொம்பு கட் பண்ணுங்க. கட் பண்ணி பார்த்தோன்னா பட்டர்ஃப்ளை வால்வு பார்த்தோன்னா நான் வந்து வரப்புலேருந்து 8 அடி கேப்பும் ஒவ்வொரு கொம்புக்கு இன்னொரு கொம்புக்கு இடைவெளி பார்த்தோன்னா 16 அடி கேப் வச்சு கொம்பு நட்டுட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வால்வு பார்த்தோன்னா குறைஞ்சது ஒரு 18 அடி வழி சுற்றளவு அடிக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம 18 அடி இல்லை, நம்ம ஒரு 15 அடி இல்லைன்னா 16 அடி ஒவ்வொரு கொம்புக்கு இடையில் வச்சு நட்டுங்கிறேங்க. அதுக்கப்புறம் நட்டு முடிச்சிட்டு பிறகு பார்த்தோன்னா சொட்டு நீர் ஓஸ் அப்படியே இழுத்துட்டு இருக்கிறேங்க. ஏன்னா களைக்கொட்டை போட்டு 1 நாள் 2 நாளுக்குள்ளே தண்ணி விடணும். இல்லைன்னா வச்சு அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தோன்னா கொட்டை பொரிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நிறைய வந்து எறும்புகள் சாப்பிட்ருது, ஏன்னா தண்ணி ஏறலாதனால. சரி, இப்போ எல்லாம் ஓஸ் எல்லாம் இழுத்தாச்சு. இழுத்து முடிச்சுட்டு எல்லாமே பட்டர்ஃப்ளை வால்வு ஃபிட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சுற்றியெல்லாம் தண்ணி விட்டுட்டுக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.